Hello students, already நம்ம வந்து நோ லோட் கண்டிஷனில் சம் லாஸஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு பேர் என்னென்னா நோ லோட் லாஸ் ஆர் எப்படி சொல்லலாம்னா அயன் லாஸ், அதர்வைஸ் இட் கேன் பி ஆல்சோ கால்ட் அஸ் கோர் லாஸ். இது எல்லாமே நோ லோடு கண்டிஷனில் இருக்கும். பட் இந்த சர்க்யூட்டில் லோடு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். லோடு கனெக்ட் பண்ண உடனே சம் லாஸஸ் ஆகும். அதுக்கு பேர் என்னென்னா காப்பர் லாஸ். காப்பர் லாஸ் இது என்னென்னா லோடிங் கண்டிஷனில் மட்டுமே இருக்கும். இட் டிபெண்ட்ஸ் ஆன் காப்பர் லாஸ். இது எப்படி டினோட் பண்ணணும்னா P suffix Cu ஃபார் காப்பர் இஸ் ஈக்குவல் டு I2 ஸ்கொயர் இன்ட்டு R2. இதானது இந்த இதுக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகிற காப்பர் லாஸ். இது வந்து காப்பர் லாஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லோடு கரண்ட். லோடு கரண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இந்த காப்பர் லாஸ் இருக்கும். இந்த சர்க்யூட்டில் இது வந்து ப்ரைமரி சைடு, செகண்டரி சைடு, இந்த மாதிரி ரெண்டு சைடில் இருக்கிறதுனால இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பெர்ஃபார்மன்ஸ் அனலைசிஸ் பண்ண கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த R2 ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் லோடு இது எல்லாமே ப்ரைமரி சைடு கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணால் இது ஒரு சிம்பிள் எலக்ட்ரிக் சர்க்யூட்டாக மாறிடும். ஸோ இதில் வந்து நம்ம எஃபிஷியன்சி, ரெகுலேஷன் எல்லா கால்குலேஷனும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். பட் இது எப்படின்னா இந்த லோடு இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ப்ரைமரி சைடு கொண்டு வரணும்னா டைரெக்டாக இதை இங்கேருந்து எடுத்து இங்கே R2ன்னு எழுத முடியாது. அதில் சம் எரர் வரும். நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்னா டிரான்ஸ்ஃபார்மரில் எது சேஞ்ச் ஆகும் ப்ரைமரி செகண்டரிக்குனா வோல்டேஜும் கரண்ட்டும் தான் வந்து டிஃபர் ஆகும். பட் பவர் வந்து சேமாக தான் இருக்கும். பவர் வந்து சேஞ்ச் ஆகாது ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும். ஸோ இங்கே காப்பர் லாஸ் அப்படின்னாலே இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவரில் தான் இருக்கும். இட்ஸ் யூனிட் இஸ் வாட்ஸ். ஓகே, ஸோ ப்ரைமரி சைடும் செகண்டரி சைடும் சேம் பவர் தான் கன்சியூம் ஆகும். தேர்ஃபோர் இப்போ இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் R1 இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1, இங்கே சப்ளை வோல்டேஜ் V1, இங்கே லோடு. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த செகண்டரி சைடு எல்லாமே ப்ரைமரி சைடு கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த R2வை இங்கே டைரெக்டாக இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸில் R2 அப்படின்னு எழுத முடியாது. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ப்ரைமரிலையும் செகண்டரிலையும் பவர் வந்து சேமாக இருக்கும். இப்போ செகண்டரி சைடு என்ன பவர் கன்சியூம் பண்ணுது, அதாவது இந்த காப்பர் லாஸில் பார்த்தோம்னா I2 ஸ்கொயர் R2. ஓகே, இதை ப்ரைமரி சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா இங்கே இந்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா என்னாகும், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2 கிடையாது, I1 தான் ஃப்ளோ ஆகும். பட் இங்கே நமக்கு என்னது ஆக்சுவலாக பார்த்தோம்னா I2 ஸ்கொயர் R2. தேர்ஃபோர் இதை நம்ம இங்கே டைரெக்டாக அப்படி கொண்டு வந்தோம்னா அது தப்பு. I1 ஸ்கொயர் R2 தான் வருது. பட் இந்த R2 கேன்சல் பண்ணோம்னா I2வும் I1ம் ஈக்குவல்னு வரும். திஸ் இஸ் ராங் மெத்தட். இந்த மாதிரி வராது. இங்கே R2 வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ஓம்னா இதை இந்த பக்கம் கொண்டு வரும்போது இதோட வேல்யூ வந்து மாறும். எப்படி, அதனால் இதுக்கு என்ன எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா R2 டேஷ்ன்னு டினோட் பண்ணுறோம். அப்போ R2 டேஷோட வேல்யூ என்ன, R2ஓட வேல்யூ வந்து 10 ஓம் அப்படின்னா R2 டேஷோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதை தான் இப்போ நம்ம டெரைவ் பண்ணுறோம். இது வந்து 2-3 ஸ்டெப்ஸில் டெரைவ் பண்ணலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் கன்சியூம் ஆகிற பவர் லாஸ் என்ன அப்படின்னா I2 ஸ்கொயர் R2. அப்போ இதை ப்ரைமரி கொண்டு வந்தோன்னே இதை R2 டேஷ்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். அப்போ R2 டேஷ்னாலும் இதில் என்ன லாஸ், பவர் லாஸ், இந்த காப்பர் லாஸ் வந்ததோ அதே இதை இதுக்கும் ஈக்குவலாக கொண்டு வரணும். தேர்ஃபோர் ஈக்குவல் டு I1, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1 ஸ்கொயர் R2 டேஷ். இதுவும் ஈக்குவலைஸ் பண்ணணும். ஈக்குவலைஸ் பண்ணும்போது R2 டேஷோட வேல்யூ வந்து இதுலேருந்து டெரைவ் பண்ணலாம். R2 டேஷோட வேல்யூ R2 டேஷ் இஸ் ஈக்குவல் டு R2 இன்ட்டு I2 பை I1 ஹோல் ஸ்கொயர். இந்த மாதிரி வரும். இதுதான் R2 டேஷோட வேல்யூ. இதை இன்னும் சிம்பிளாக்கணும்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் ட்ரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ.
இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ரேஷியோனா K is equal to V2 by V1 is equal to I2 by I1 எழுதக்கூடாது, I1 by I2. Be careful. Okay. Therefore, I1 is equal to K into I2. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? R2 dash is equal to R2 by I1. I1க்கு பதிலாக K I2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்? by K ஸ்கொயர். இதுதான் R2 டேஷோட ஃபார்முலா. ஓகே, இதை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் R2ன்றதுனால செகண்டரி ரெசிஸ்டன்ஸ், சஃபிக்ஸ் 2னா செகண்டரி, சஃபிக்ஸ் 1னா ப்ரைமரி. இங்கே என்ன பண்ணுறோம்? R2 செகண்டரி ரெசிஸ்டன்ஸை ப்ரைமரி கொண்டு வந்திருக்கோம். இதை எப்படி சென்டென்ஸில் எழுதுகிறோம்னா, செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் referred to primary. Be careful, இதில் வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரும், இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் ரெஃபர்டு டு ப்ரைமரி அப்படின்னா செகண்டரி ரெசிஸ்டன்ஸை ப்ரைமரிக்கு ரெஃபர் பண்ணுறோம். ப்ரைமரிக்கு ரெஃபர் பண்ணோம்னா அது எப்படின்னா, இங்கே R2 இருந்தால் இங்கே R2 டேஷ்னு எழுதணும். R2 டேஷ்னு எழுதுனா என்னென்னா அதுக்குள்ளே ஃபார்முலா தான் என்னென்னா, இதுதான் அதோட ஃபார்முலா, R2 டேஷோட ஃபார்முலா. ஓகே, அப்புறம் இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்கும்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ப்ரைமரி இந்த R1 வந்து சேஞ்ச் ஆகாது, அது அப்படியே வந்துடும். இந்த R2 வந்து இந்த சைடு கொண்டு வந்ததுனால R2 டேஷாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த R1 ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸை செகண்டரி சைடு மூவ் பண்ணுறோம். அப்போ என்ன சேஞ்சஸ் வரும் அப்படின்னா, செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் ப்ரைமரி, அதாவது ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ் இந்த பக்கம் போகும்போது நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம்? R1 டேஷ் எப்படி மென்ஷன் பண்ணுறோம்? இங்கே ஆஸ் யூஷுவல் எப்போவும் உள்ள இதே R2. இங்கே என்ன வரும்? லோடு. இந்த மாதிரி வரும். செகண்டரி சைடு ஃப்ளோவர கரண்ட் வந்து I2. ஓகே, இப்போ இந்த பக்கம் எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும்? பவர் லாஸ் I1 ஸ்கொயர் R1. இதை இந்த பக்கம் ரெஃபர் பண்ணும்போது இதில் ஃப்ளோவர கரண்ட் வந்து I2 ஸ்கொயர் R1 டேஷ். இதிலிருந்து R1 டேஷ் வந்து நம்ம எடுக்கணும். therefore R1 I1 by I2 ஹோல் ஸ்கொயர். இங்கே I1 by I2 என்ன வேல்யூ? இஸ் ஈக்குவல் டு K. therefore எப்படி எழுதலாம்? R1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு R1 K ஸ்கொயர். இதை சென்டென்ஸில் எப்படி எழுதுகிறோன்னா, ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ் ரெஃபர்டு டு செகண்டரி. அதாவது ப்ரைமரி சைடு உள்ள ரெசிஸ்டன்ஸை செகண்டரியில் ரெஃபர் பண்ணுறோம். இங்கே வந்து E2, இங்கேயும் E2. இது வந்து ஆக்சுவலாக எல்லா இந்த ரெசிஸ்டன்ஸை ஃபுல்லாக இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம். therefore இது எப்படி எழுதுனா, ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸ் ரெஃபர்டு டு செகண்டரி. பட் லாஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோம்? செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் ரெஃபர்டு டு ப்ரைமரி. இதில் ஃபார்முலாவில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, ஒரு செகண்டரி ரெசிஸ்டன்ஸை ப்ரைமரி சைடு எடுத்துகிட்டு வந்தோம்னா அதுக்கு என்ன பண்ணணும்? டிவைடட் பை K ஸ்கொயர் வரும். பட் ப்ரைமரி ரெசிஸ்டன்ஸை செகண்டரி சைடு எடுத்துகிட்டு போனோன்னா என்ன வரும்னா இன்ட்டு K ஸ்கொயர் வரும். டோன்ட் கன்ஃபியூஸ் த ஃபார்முலா. இதை வந்து கம்பேர் பண்ணி நீங்கள் படிக்கணும். ஃபார்முலா மாற்றி அப்ளை பண்ணிங்கன்னா தப்பான ஆன்சர் வரும். ரெஃபர்டு டு செகண்டரி அப்படின்னா இன்ட்டு K ஸ்கொயர், ரெஃபர்டு டு ப்ரைமரி அப்படின்னா டிவைடட் பை K ஸ்கொயர். பி கேர்ஃபுல் அபவுட் இட். இதை யூஸ் பண்ணி நிறையா ப்ராப்ளம் வரும். இந்த ஃபார்முலா மாற்றி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து தப்பாக தான் வரும். நெக்ஸ்ட் இது வந்து லீக்கேஜ் ரியாக்டன்ஸ். லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் X1 அப்படின்னா லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ஆஃப் ப்ரைமரி சைடு. X2 வந்து லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ஆஃப் செகண்டரி சைடு.
இந்த லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த ப்ரைமரி சைடு வந்து ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஃப்ளக்ஸ் வந்து செகண்டரி சைடோட லிங்க் ஆகும். பட் சம் பார்ட் ஆஃப் ஃப்ளக்ஸ் வந்து என்ன ஆகும்னா இதில் லிங்க் ஆகாமல் லீக் ஆகும். பட் அந்த லீக் ஆகிற ப்ராப்பர்ட்டி எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஃபேஸர் டயக்ராமில் பார்த்துருக்கோம். V1க்கும் இந்த ஃபேஸ் ஆங்கிளும் பார்த்திங்கன்னா மேக்னடைசிங் கரண்ட்டும் 90 டிகிரி லேகிங்கில் இருக்கும். 90 டிகிரி லேகிங் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, அது வந்து பியூர் இண்டக்டர்னு பியூர் இண்டக்டிவ் லோடில் தான் இந்த மாதிரி 90 டிகிரி லேக் ஆகும். ஸோ இந்த லீக்கேஜை எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறோம்னா X1, அதாவது இண்டக்டர் சிம்பிளில் நம்ம வந்து இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். தேர்ஃபோர் லீக்கேஜ் இப்போ லாஸ்ட் டைம் மாதிரி இந்த லீக்கேஜ் ரியாக்டன்ஸை ப்ரைமரி சைடுக்கு மாற்றலாம். அதேமாதிரி ப்ரைமரி லீக்கேஜ் ரியாக்டன்ஸை செகண்டரி சைடுக்கு ரெஃபர் பண்ணலாம். ஓகே, இப்போ லீக்கேஜ் ரியாக்டன்ஸ், அதாவது செகண்டரி லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ரெஃபர்டு டு ப்ரைமரி. ரெஃபர் டு ப்ரைமரினா என்ன வரும்? X2 டேஷ் அப்படின்னு. இது என்ன, இதுக்கு என்ன ஃபார்முலானா, சிமிலர்லி லாஸ்ட் கேஸில் என்ன பார்த்தோம்? X1 இங்கே X2 டேஷ் வந்துச்சுன்னா என்ன வரும்? X2 பை K ஸ்கொயர். ஓகே, இதே இது ரிவர்ஸில் பார்க்கும்போது ப்ரைமரி லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ரெஃபர் டு செகண்டரி, அதாவது இந்த லீக்கேஜ் ரியாக்டன்ஸை செகண்டரிக்கு ரெஃபர் பண்ணும்போது என்ன வரும்னா X1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு X1 இன்ட்டு K ஸ்கொயர். நம்ம இதில் என்ன பார்த்தோமோ அதே தான். இங்கே ப்ரைமரி ரெஃபர் டு செகண்டரினா இன்ட்டு K ஸ்கொயர். அதே மாதிரி தான் ரியாக்டன்ஸ்க்கும் ப்ரைமரி ரெஃபர் டு செகண்டரினா இன்ட்டு K ஸ்கொயர். அதே மாதிரி செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் ரெஃபர் டு ப்ரைமரினா டிவைடட் பை K ஸ்கொயர். செகண்டரி லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் ரெஃபர் டு ப்ரைமரி இங்கே therefore டிவைடட் பை K ஸ்கொயர். இதில் R1 X1 எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இதை தான் நீங்கள் கவனிக்கணும். செகண்டரி ரெஃபர் டு ப்ரைமரினா டிவைடட் பை K ஸ்கொயர், ப்ரைமரி ரெஃபர் டு செகண்டரினா இன்ட்டு K ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் எப்படின்னா, சம்டைம்ஸ் இந்த மாதிரி வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் அப்புறம் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் இது ரெண்டுமே கேசஸில் இருக்கும். தேர்ஃபோர் இது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இது வந்து இமேஜினரி பார்ட். இட்ஸ் எ ஜென்ரலி இட் இஸ் கால்ட் அஸ் இம்படன்ஸ், ப்ரைமரி இம்படன்ஸ். அதே மாதிரி இங்கே செகண்டரி இம்படன்ஸ், அதாவது ப்ரைமரி இம்படன்ஸ் அப்படின்னா Z1 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் R1 ப்ளஸ் J இன்ட்டு X1. அதே மாதிரி Z2 இன்னொருனா R2 ப்ளஸ் J X2. இதானது ப்ரைமரி இம்படன்ஸ், இது செகண்டரி இம்படன்ஸ். சப்போஸ் இந்த இம்படன்ஸே டைரெக்டாக, அதாவது செகண்டரி சைடு உள்ளதை ப்ரைமரிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா Z1 டேஷ், அதாவது Z1 டேஷ் ப்ரைமரியை செகண்டரி சைடு கொண்டு போகணும்னா Z1 டேஷ் இஸ் ஈக்குவல் டு Z1 இன்ட்டு K ஸ்கொயர். இங்கே செகண்டரி இம்படன்ஸ் ரெஃபர் டு ப்ரைமரி, அதாவது இது ரெண்டையும் கம்பைனாக ப்ரைமரி சைடு கொண்டு வந்தோம்னா Z2 டேஷ் இஸ் ஈக்குவல் டு Z2 பை K ஸ்கொயர். அதே ஃபார்முலா தான், சேம். இங்கே எப்படி இருக்குது? செகண்டரி ரெசிஸ்டன்ஸ் ரெஃபர் டு ப்ரைமரினா டிவைடட் பை K ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே செகண்டரி இம்படன்ஸ் ரெஃபர் டு ப்ரைமரினா இங்கேயும் டிவைடட் பை K ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த டிவைடட் பை K ஸ்கொயர் இன்ட்டு K ஸ்கொயரில் எல்லாருமே மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல்.